வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். நேற்று வெள்ளிக்கிழமை இரவு பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லையில் பாகிஸ்தான் ராணுவத்திற்கும் தாலிபானுக்கும் இடையே மீண்டும் தாக்குதல்கள் தொடங்கிவிட்டன. பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லையில் அரசியல் மொழியில் அமைதி பேசப்படுகின்றது. ஆனால் துப்பாக்கி சத்தம் மட்டும் கேட்கின்றது. இம்முறை இது எல்லை சண்டையுடன் நிற்கப் போகிறதா அல்லது கடந்த தடவை போல எல்லைக்கு உள்ளேயும் தாக்குதல்கள் தொடரப் போகிறதா அல்லது டெக்ரிக் தாலிபான் பாகிஸ்தான் டிடிபிக்கு புது ஜன்னல் திறந்து வைக்கும் பெரிய விளையாட்டா? இந்த காணொலியில் நாம் அதைத்தான் பார்க்க போகிறோம். அதை பார்ப்பதற்கு முன் உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தினால் நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் காணொலிகளை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள். பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் இந்த விஷயம் போய் சேரட்டும். நேற்று டிசம்பர் 5ஆம் தேதி இரவு பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லைப் பகுதியில் சாமன்ஸ் பின் போல்டாக் பாதையில் துப்பாக்கி சண்டை தொடங்கியது. இருதரப்பும் முதலில் சுட்டது நீங்கள் தான் என்று ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டுகிறார்கள். இந்த முறை சண்டை தொடங்கியுள்ள நேரம் முக்கியமானது. 2 மாதம் கிட்டத்தட்ட மூடப்பட்டு கிடந்த சாமன் தோர்காம் எல்லை வாசல்கள் வழியாக ஐநா மனிதாபிமான உதவி வாகனங்கள் ஆப்கானிஸ்தானுக்குள் போக அனுமதி கொடுப்பதாக பாகிஸ்தான் ஒப்புக்கொண்டிருக்கும் நேரம் இது. எல்லை வழக்கமான வாணிபம் மனித போக்குவரத்து எல்லாம் இன்னமும் ஆரம்பிக்கப்படவில்லை. ஆனால் ஐநா உதவி மட்டும் போக அனுமதிக்க போவதாக பாகிஸ்தான் கூறியது. அந்த நேரத்தில் தான் தொடங்கியுள்ளது துப்பாக்கி சண்டை. கந்தஹார் மாகாணம் ஸ்பின் போல்தாக் பகுதியில் பாகிஸ்தான் தான் முதலில் கையெறு கொண்டு வீசியது என்று ஆப்கான் தாலிபான் நிர்வாகம் சொல்கின்றது. பாகிஸ்தான் ராணுவம் எங்கள் மீதான தாக்குதல் மீண்டும் ஆரம்பித்த காரணத்தால் நாங்களும் பதிலடி கொடுத்துள்ளோம் என்று ஜபிகுல்லா முஜாஹித் தெரிவித்தார். அதே நேரம் பாகிஸ்தான் அதிகாரிகள் முதலில் சுட்டது ஆப்கான் தரப்பு என்று தங்களுடைய பதிப்பை கூறுகின்றனர். இதற்கு முன் அக்டோபரில் என்ன நடந்தது? குர்ரம், சாமன் பின் போல்டாக், குர்புஸ், குனார், நங்கர்ஹார், கந்தஹார் எல்லா எல்லை பகுதிகளிலுமே பல நாட்கள் ஆட்லரி குண்டு மழை. இரு தரப்பிலிருந்தும் ட்ரோன் தாக்குதல், எல்லை போஸ்ட் மீதான கனரக துப்பாக்கி சூடு. கிட்டத்தட்ட 100 சிப்பாய்கள், பொதுமக்கள், சந்தேகிக்கப்படும் பாகிஸ்தான் தாலிபான்கள் வரை கொல்லப்பட்டனர். பின்னர் கந்தஹார் வழியாக தற்காலிக சமாதான ஒப்பந்தம். அதனைத் தொடர்ந்து இஸ்தான்புல்லில் நடந்த பேச்சுவார்த்தை ஒரு நிலையான ஒப்பந்தத்திற்கு போய் சேர முடியாமல் பாதியிலேயே நின்று விட்டது. இந்த எல்லை சண்டைக்கு பின்னால் இருக்கும் நரம்பு ஒன்றுதான், அது டெக்ரிக் தாலிபான் பாகிஸ்தான் டிடிபி. பாகிஸ்தான் அரசை கவிழ்த்து தீவிர இஸ்லாமிய ஆட்சி கொண்டு வருவதை நோக்கமாக கொண்ட ஒரு ஆயுத அமைப்பு. இந்த அமைப்பின் முக்கிய உயிர்நாடி எங்கே இருக்கின்றது? தெற்காசிய வரைபடத்தில் பாகிஸ்தான் வடமேற்கே உள்ள கைபர் பக்துன்வா மாகாணமும் முன்னாள் FATA பழங்குடி பகுதிகளும் இந்த இயக்கத்தின் பாகிஸ்தானின் பிறப்பிடம். எல்லைக்கு மறுபக்கம் ஆப்கானிஸ்தானில் குனான், நங்கர்ஹார், நோரிஸ்தான், பாக்திகா, கோஸ்ட், கந்தஹார் என எல்லை தொடர்பு மாகாணங்கள். இந்த இடங்கள் ஒரு கரடமுரடான மலைவரிசை, ஆறுகள், பள்ளத்தாக்குகள், பனிப்பாதைகள், சாகச பாதைகள். 100 வருடம் காலம் கடத்தல் பாதைகளாக இருந்த இடங்கள் இப்போது அதே பாதைகள் டிடிபியால் போர் தளபாட நகர்த்தல் பாதைகளாக பயன்படுத்தப்படுகிறது. இந்த காணொலியில் ஒரு வித்தியாசமான விஷயத்தை பார்க்க போகிறோம். பாகிஸ்தான் தாலிபான்கள் ஆப்கானிஸ்தானில் இருந்து எல்லை கடந்து போய் பாகிஸ்தானில் தாக்குதல் நடத்திவிட்டு ஆப்கானிஸ்தான் திரும்புகிறார்கள் என்று சொல்கிறார்களே, அதை இவர்கள் எப்படி செய்கிறார்கள்? இவர்கள் எப்படி ஆப்கானிஸ்தானுக்கு போனார்கள்? இந்த விவரங்களை யாரும் சொல்வதில்லை. ஆனால் அது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். அதைத்தான் இந்த காணொலியில் சொல்ல போகிறோம். பலருக்கு இது புதிய தகவலாக இருக்கும். அதை பார்ப்பதற்கு முன் பரபரப்பு மீடியாவில் நமது ராணுவ புலனாய்வு புரிவதற்கு இலகுவாக உள்ளதா? இதில் விஷயம் உள்ளதா? வேறு ஏதாவது ஊடகத்தில் இப்படி விலாவரியாக நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? இது பயனுள்ளது என்று நீங்கள் நினைத்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தினால் நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் காணொலிகளை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள். பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆப்கான் தாலிபான் 2021 ஆட்சியை கைப்பற்றிய பின் பல டிடிபி கட்டளை தலைவர்கள், சிறிய சிறிய குழுக்கள் குடும்பங்களுடன் எல்லையை கடந்து ஆப்கானிஸ்தானில் குடியேறினார்கள். ஆனால் அதை அதிகாரப்பூர்வமாக யாரும் சொன்னதில்லை. தாலிபான் அரசு டிடிபி தமது நாட்டிலேயே இல்லை என்கின்றது. குனார், நங்கர்ஹார், பாக்திகா, கோஸ்ட், கந்தகார் உள்பட எல்லைப்பகுதி மாகாணங்களில் டிடிபி உறுப்பினர்கள் வசிப்பதாக ஆளும் கட்சி அல்லாத பல ஆய்வு அறிக்கைகள் சொல்கின்றன. டிடிபி தளங்கள் திறந்தவெளி பயிற்சி முகாம்களாக இல்லை, ஆனால் கிராமங்களுக்குள்ளே கலந்து இருக்கும் மென்மையான சரணாலயம் மாதிரி இருக்கின்றது. ராணுவ சக்தி, உள்ளூர் பழங்குடி உறவுகள், அவர்களுக்கு இருக்கும் பண வலிமை, ஆயுத வலிமை எல்லாம் சேர்ந்து இது ஒரு தரையில் மறைந்த வலை மாதிரி இருக்கிறது. இப்போது முக்கிய கேள்விக்கு வருவோம். டிடிபி எப்படி தான் இந்த ஆப்கான் மறைவிடங்களிலிருந்து பாகிஸ்தானுக்கு நுழைந்து தாக்குதல் நடத்துகிறது? சின்ன சின்ன படிகளை நடப்பதை பார்க்கலாம். முதல் படி பாதுகாப்பு வட்டம். டிடிபி ஒரு முழு தாக்குதலை திட்டமிடும் போது அது ஒரு நகர மீது மட்டும் திட்டமிடுவதில்லை. மறைவிடம், பாதை, தாக்குதலிடம், மீண்டும் மறைவிடம் என்று 4 புள்ளியில் ஒரு வளையம் வரைந்து வைக்கிறது. ஆப்கானிஸ்தான் பக்கம் தங்களுக்குரிய பாதுகாப்பான கிராமங்களில், பழங்குடி மக்களின் வீடுகளில், சில சமயங்களில் பழைய ஜிகாத் கால பங்காளிகளின் வீடுகளில் இவர்கள் தங்குவது வழக்கம். அங்குதான் திட்டமிடல், நிதி விநியோகம், ஆயுத சேமிப்பு, வாகன ஏற்பாடு, வழிகாட்டிகள் நியமனம் எல்லாம் நடக்கின்றது. அந்த பகுதியின் பொறுப்பு பாதி டிடிபிக்கு இருந்தாலும் மற்றொரு பாதி பொறுப்பு உள்ளூர் பழங்குடி குழுக்களிடம் இருக்கிறது. கடந்த 20 ஆண்டுகளாக அந்த எல்லை மலைப்பகுதிகளில் நடந்த ஆப்கான் போரின் அனுபவங்களை இப்போது அவர்கள் முழுவதும் பயன்படுத்திக் கொள்கின்றார்கள்.
இரண்டாவது படியாக ஆட்களை தேர்வு செய்து சிறிய குழுக்களாக பிரிப்பது. எல்லை தாக்குதலுக்கு நேரடியாக போகும் ஆட்களின் எண்ணிக்கை குறைவு. பெரும்பாலும் 5 தொடக்கம் 7 பேர், சில நேரங்களில் 10 தொடக்கம் 12 பேர் கொண்டு சிறு செல் குழுக்களாக அமைக்கப்படுகிறார்கள். இந்த குழுவில் இருக்கும் சிலருக்கு எல்லை தாண்டும் பாதை தெரியும். மற்றவர்களுக்கு எங்கே செல்வது, எங்கு முடிவடைவது போன்ற தகவல்கள் கூறப்படாது. இது ராணுவத்தின் பாதுகாப்பு நெறிமுறை. செயல்பாட்டில் ஏதும் தவறு நடந்தாலும் முழு நெட்வொர்க் வெளிப்படக்கூடாது என்பதற்காக. மூன்றாவது படி எல்லையை தாண்டும் 3 வழிகள். உதாரணமாக பாகிஸ்தானின் கெய்பர் பக்துன்பா மாகாணத்தில் உள்ள கோஹான், டோரா, இஸ்மாயில் கான், பன்னு, லக்கி மர்வத், வடக்கு வாசிரிஸ்தான் போன்ற இடங்களில் நடக்கும் தாக்குதல்கள் பெரும்பாலும் ஆப்கானிஸ்தான் பக்கத்தில் உள்ள கோஸ்ட், பாக்திகா, குனார் பகுதியில் இருந்து திட்டமிடப்படுகின்றன என்று பாகிஸ்தான் உளவுத்துறை தெரிவிக்கிறது. முதல் வழி மலைப்பாதை. குனார், நங்கர்ஹார் பகுதியிலிருந்து பஜௌர், மொமந்த், தர்ரா போன்ற பழைய கடத்தல் பாதைகள் வழியாக இரவு நேரத்தில் அமைதியாக எல்லை கடக்கின்றார்கள். இந்த பாதைகள் பல இடங்களில் டுரான் லைன் கம்பி வேலியை ஏமாற்றும் வகையில் பனியும் மரக்களையும் கற்களும் பயன்படுத்தப்பட்டிருக்கும். ஒவ்வொரு இடத்திற்கும் உள்ளூர் வழிகாட்டிகள் இருப்பார்கள். அவர்கள் யாரென்றால் பல நேரங்களில் பழங்குடி உறவினர்கள் அல்லது எல்லை பகுதியில் இவர்களுக்கு பழக்கமானவர்கள். இந்த வழிகாட்டிகள் இல்லாமல் வெளிநாட்டிலிருந்து வரும் ஒருவர் இந்த பாதையில் செல்ல முடியாது. இரண்டாவது வழி அதிகாரப்பூர்வ எல்லை வாயில். சாமன்ஸ்பின், போல்டாக், தோர்காம் போன்ற எல்லை நுழைவாயில்கள் வழியாக வியாபாரி, தொழிலாளி அல்லது சுமை தொழிலாளி என்ற விஷயத்தில் எல்லையை தாண்ட முடியும். எல்லோரும் இப்படி தாண்ட முடியாது. ஆனால் முக்கியமான சிலர் பணம், ஆயுத உதிரி பாகங்கள், துப்பாக்கி பாகங்கள் அவற்றை பகுதிகளாக பிரித்து கொண்டு வர இந்த வழியை பயன்படுத்துகின்றார்கள் என்று பாகிஸ்தான் பலமுறை குற்றம் சாட்டியுள்ளது. மூன்றாவது வழி கவர் ஃபயர் கிராசிங். சில நிகழ்வுகளில் ஆப்கான் எல்லைப்படி பாகிஸ்தான் எல்லை போஸ்டின் மீது துப்பாக்கி சூடு நடத்தி அந்த பதட்டமான நேரத்தில் அருகில் உள்ள பாயிண்ட் வழியாக டிடிபி உறுப்பினர்கள் எல்லை தாண்டு செய்ததாக பாகிஸ்தான் குற்றம் சாட்டியுள்ளது. எல்லை போஸ்ட் மீது துப்பாக்கிகளால் தாக்கினால் குறைந்தது 1-2 மணி நேரம் ராணுவம் கவனம் அங்கேயே இருக்கும். அந்த நேர இடைவெளிகளில் வேறு சில பாயிண்ட் வழியாக சில குழுக்கள் உள்ளே நுழைய முடியும் என்பதை குற்றச்சாட்டு. நான்காவது படி பாகிஸ்தான் உள்ளே தாக்குதல்களை செய்வது எப்படி? கடந்த வாரம் டோரா இஸ்மாயில் கான் பகுதியில் ஒரு போலீஸ் வாகனத்தின் மீது சாலையோர வெடிகுண்டு தாக்குதல் நடந்தது. 3 போலீஸ் அதிகாரிகள் உயிரிழந்தனர். அதற்கு முன்பு பன்னு பகுதியில் ஒரு அதிகாரி, 2 பாதுகாப்பு காவலர்கள், ஒரு பொதுமகன் கொல்லப்பட்டனர். இத்தகைய பல சம்பவங்களுக்கு இதற்கு பின்னால் டிடிபி தானே இருக்கும் என்று பாகிஸ்தான் உள்துறை அமைச்சர் நேரடியாக கூறுகின்றார். இந்த தாக்குதல்களில் இலக்காக அழிவது யார்? போலீஸ் வாகனங்கள், ரேஞ்சர்ஸ், கான்வாய், ராணுவ முகாம், உளவுத்துறை அலுவலகங்கள், சீனாவின் திட்டங்களை பாதுகாக்கும் சிப்பாய்கள், சில நேரங்களில் எதிர்க்கட்சி தலைவர்களின் கூட்டங்கள், ஐடி வெடிகுண்டு, சாலையோர குண்டு, வெடிபொருள் நிரப்பிய மோட்டார் சைக்கிள்கள், தற்கொலை தாக்குதல்கள், எல்லா வகைகளும் உள்ளது. இந்த முறையில் டிடிபிக்கு பெரிய அனுபவம் உள்ளது. ஒரே மாவட்டத்தில் சில நாட்கள் இடைவெளியில் 3 தாக்குதல்கள் நடத்துவதும் இவர்களின் வழக்கம். இந்த ஆபரேஷன் முடிந்த பிறகு நடக்கும் விஷயம் தான் முக்கியம். தாக்குதல் முடிந்தவுடன் அவர்கள் எப்படி திரும்ப ஆப்கானிஸ்தான் சென்று விடுகின்றார்கள். இதுதான் எல்லை சண்டை தீங்காத மிகப்பெரிய காரணம். ஒரு டிடிபி குழு பாகிஸ்தானில் தாக்குதல் நடத்தியது பெரும்பாலும் 2 வழிகளில் ஆப்கானிஸ்தான் திரும்புகின்றது. முதல் வழி மீண்டும் அதே மலைப்பாதையில் பின்வாங்குவது. தாக்குதலுக்கு முன்பே சில பாதுகாப்பான வீடுகள், அதாவது சேவ் ஹவுஸ்களை அமைத்து விடுவார்கள். இவை குடிசை, குகை, காட்டுக்கு உள்ளே இருக்கும் இடங்கள், ஆற்றங்கரை போன்றவை. தாக்குதலுக்கு பிறகு முழு குழுவும் அங்கே செல்லாது. கிட் டீம் மட்டும், அதாவது வெடிகுண்டு வைத்து துப்பாக்கி சூடு நடத்தியவர்கள் அதே பாதை வழியாக திரும்புவார்கள். ஆப்கானிஸ்தான் பக்கம் நுழைந்ததும் டிடிபிக்கு மருத்துவ வசதி, போலி அடையாள அட்டைகள், உள்ளூர் உணவு பாதை போன்றவை 2 நாட்களுக்குள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும். டுரான் லைனில் பாகிஸ்தான் ராணுவம் இதை தடுக்க முயன்றால் மீண்டும் எல்லை சண்டை வெடிக்கும் அபாயம் உள்ளது. இன்னொரு வழி போர் நிறுத்தம் நடக்கும் நேரம். கத்தார், துருக்கி, சவுதி அரேபியா நடந்த பேச்சுவார்த்தைகளில் போர் நிறுத்தம் இருக்கும் காலத்தில் பெரிய எல்லை கடந்த ஆபரேஷன்கள் இருக்கக்கூடாது என்று இருதரப்பும் ஒப்புக்கொள்வார்கள். இருந்த போதிலும் ஒரு முக்கியமான கேள்வி தீர்க்கப்படவில்லை. டிடிபி உறுப்பினர்கள் ஆப்கான் நிலத்தில் இருக்கலாமா இல்லையா என்ற முடிவை ஆப்கான் தாலிபான் எடுக்கவில்லை. பாகிஸ்தான் என்ன சொல்கின்றது? டிடிபி ஆப்கானிஸ்தானில் வெளிப்படையாக இருக்கக்கூடாது, அவர்களை விரட்டி அனுப்புங்கள், இல்லையென்றால் நாங்களே வான்வழி தாக்குதல்களை நடத்த வேண்டி இருக்கும் என்கின்றார்கள். இதற்காக ஹோஸ்ட், பாக்திகா, நங்கர்ஹார் பகுதிகளில் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியதாக ஆப்கான் தரப்பு குற்றம் சாட்டுகின்றது. குறிப்பாக கோஸ்ட் மாவட்டத்தில் நடந்த வான்வழி தாக்குதலில் 9 குழந்தைகள், ஒரு பெண் சேர்த்து 10 பேர் கொல்லப்பட்டதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். ஆனால் பாகிஸ்தான் நாங்கள் எந்த தாக்குதலிலும் நடத்தவில்லை என்று மறுக்கின்றது. ஆப்கான் தாலிபான் என்ன பதில் சொல்கிறது? டிடிபி மீது முழு கட்டுப்பாடு எங்களுக்கு இல்லை. பாகிஸ்தான் உள்ளக பாதுகாப்பு எங்கள் பொறுப்பு அல்ல. எங்கள் சொந்த பிரச்சனைகளையே நாங்கள் சமாளிக்க வேண்டி இருக்கின்றது. அதே நேரத்தில் டிடிபி எங்களோடு ஜிஹாத் காலத்திலிருந்து இணைந்த சகோதர அமைப்பு என்றும் சில தாலிபான் தலைவர்கள் சொல்லியுள்ளனர்.